எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அரசியல் அமைப்பின் முகவரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க பிரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10-15 பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போது பிரியாம்பிள் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகவுரை வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இதை எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து வந்திருக்கும். அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியாவோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா. இது தவிர என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே ஒரு முறையை மட்டும்தான் இது வரைக்கும் சட்ட திருத்தம் பண்ணியிருப்போம். அந்த சட்ட திருத்தம் வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தில் வந்து 1976 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து 3 வேர்டு வந்து சேர்த்துருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி. இது ஃப்ரெஞ்சு புரட்சியோட சம்மந்தப்பட்ட வேர்டு. அதாவது சமதர்ம மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த அப்படிங்கிற 3 வேர்டு சேர்த்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முகப்புரையோட ஒரு 9 வேர்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த ஃபஸ்ட்டு 5 வந்து இந்தியாவோட நேச்சரை வந்து குறிக்கிறது, பண்புகளை குறிக்கிறது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வரிசையாக கேட்பாங்க, ஆர்டர் படி கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டினிட்டி. அதாவது நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 4 வேர்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தோட நோக்கங்களை குறிக்குது. என்ன ஒரு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற நோக்கங்களை குறிக்குது. நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி வந்து நவம்பர் 26, 1949. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால தான். சரி, நம்ம இது என்ன தான் சொல்ல வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவங்க வந்து குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத வந்து டிசம்பர் 13, 1946 அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து கொண்டு வர்றாங்க. இதை வந்து ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து முகவுரையை வந்து கொண்டு வரோம். ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது யூஎஸ்ஏவோட ஒரு மாதிரி. இதில் நம்ம என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட கேட்குற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான். சரி, இப்போ ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன மீனிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9 கூறுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃபெர்டினிட்டி. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 5 பார்த்தீங்கன்னா வரிசையாக கூட கேட்டுருவாங்க. அது ஞாபகம் எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, என்டிஆர், டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இறையாண்மை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு எந்த ஒரு நாட்டையும் சார்ந்ததில்லை. நாங்கள் வந்து நினச்சோம் அப்படின்னா எங்களோட ஒரு பகுதி இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியும். நாங்கள் நினச்சோம்னா இன்னொரு பகுதி நாங்கள் இணைச்சிக்கவும் முடியும். நாங்கள் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த இறையாண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 1947 இந்திய சுதந்திர சட்டத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷை சார்ந்திருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 இருந்து ஜனவரி 26, 1950 வரைக்கும் காமன்வெல்த்தில் ஒரு டொமினியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கன்டினியூ பண்ணல. ஆனால் பாகிஸ்தான் வந்து 1956 வரைக்கும் பாகிஸ்தான் இருந்துச்சு. ஓகே, ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்று ஜூன் பொதின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவீன இறையாண்மையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணிக்க. சமதர்மம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து மக்களாட்சி சமதர்மத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. ஆனால் இதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா, 1991 எல்பிஜி கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இது ஒரு கொஸ்டின்குரிய ஏரியாவாகவே இருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கவர்மெண்ட் தான் எல்லா விதத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சோசியலிஸ்ட் கான்செப்டோட மெயின் எய்ம். ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 1955 வந்து காங்கிரஸ் மாநாடு ஆவடியில் நடந்தது. இது தமிழ்நாட்டில் நடந்தாலும் இம்பார்ட்டண்டான மாநாடு. 1955 ஆவடியில் நடந்ததில் வந்து சமதர்ம சமுதாயம் அமைக்கிறதா வந்து ஒரு கருத்தாக வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க.
செக்குலர் அப்படிங்கிறது மத சார்பின்மை, நாங்கள் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் மத சுதந்திர உரிமை பற்றி சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன யார் வேணாலும் எந்த மதத்தை பின்பற்றுறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் உங்களோட கல்வி நிறுவனங்களை அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. மதச்சார்பின்மையின் தந்தை அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களாட்சி டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும். மக்களாட்சியோட பிறப்பிடம் வந்து கிரீஸ் அப்படிங்கிற இடம்லாம் இருக்குது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கிரீஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் போய் நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு இருக்குது. இது நம்ம வந்து இன்னொரு கான்செப்டில் வரும், அப்போ நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஓகே, இது மட்டும் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நேரடி மக்களாட்சி கிடையாது, மறைமுக மக்களாட்சி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சர்வதேச மக்களாட்சி நாள் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. செப்டம்பர் 17 வந்து பெரியார் அவர்கள் பிறந்த நாள். இப்போ செப்டம்பர் 15 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 2007 ஐநா வந்து அங்கீகரிச்சிருக்கு. நீங்கள் செப்டம்பர் 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசாக அதை கேட்டதில்லை. ஓகே, இந்த இதே இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஃபஸ்ட்டு வாக்குரிமை கொடுக்குறாங்க 1993. ஏன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டு, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரிப்பப்ளிக் அப்படின்னா குடியரசு. இது பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கா அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து எடுத்திருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லத்தீன் சொல் ரிப்பப்ளிக்கா அப்படிங்கிறது. நீதி, ஜஸ்டிஸ், இதில் அதிக முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை வகையான நீதி இருக்குது அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம 3 வகையான நீதியை வந்து பின்பற்றுறோம். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட் உரிமையெலாம் கொடுக்குறாங்க, அது எந்த வகையான நீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அரசியல் வகையான நீதி. ஓகேங்களா. இது ரஷ்ய புரட்சியிலேருந்து பெறப்பட்டது தான். 1917 ரஷ்ய புரட்சியிலேருந்து பெறப்பட்டது. அதை நோட் பண்ணிச்சுங்க. சுதந்திரம், இந்த லிபர்ட்டி இதிலிருந்தும் அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை வகையான சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எத்தனை வகையான சுதந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணம், சிந்தனை, நம்பிக்கையில் பற்றார்வம் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரம், இது எல்லாமே முகப்புரையில் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கங்க. தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், ஒர்க்ஷிப், இந்த 5ம் ஆர்டராக படித்து வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதான் தாட் எண்ணம், எக்ஸ்பிரஷன் சிந்தனை, பிலீஃப் நம்பிக்கை, ஃபெய்த் பற்றார்வம், ஒர்க்ஷிப் வழிபாட்டு சுதந்திரம். இது வந்து முகப்புரையில் எத்தனை வகையான சுதந்திரத்தை வந்து நம்ம முகப்புரை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கான ஆன்சர் இதான். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு புரட்சிலேருந்து நமக்கு கிடச்சிது. ரஷ்ய புரட்சி வேறு, ஃப்ரெஞ்சு புரட்சி வேறு. நீதிங்கிறது ரஷ்ய புரட்சி 1917, ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து 1789. இது வந்து இதை குறிக்குது. சமத்துவம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை வகையான சமத்துவம் கேட்டிருக்காங்க? 3 வகையான சமத்துவம். அப்போ நோட் பண்ணிக்கங்க. 3 வகையான நீதி, 5 வகையான சுதந்திரம், 3 வகையான சமத்துவம். இந்த சமத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குடிமை சமத்துவம், சிவில் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இதுவும் நீதியும் சேம் தான். அப்படியே சொன்ன மாதிரி அது வந்து நீதியில் வராது. இந்த அரசியல் சமத்துவத்தில் தான் வந்து ஆர்டிக்கல் 325 வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜாதி, மதம், இனம், பாலினத்தை வச்சு நம்ம வந்து யாருக்கும் அந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிடக்கூடாது, அதை வேறுபாடு காமிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஆர்டிக்கல் 326 வயது வந்தோர் வாக்குரிமை. பார்த்திங்கன்னா இப்போ இருக்க 18 வயது பூர்த்தி அடைஞ்சுன்னா வாக்குரிமை கொடுக்கணும். இது 61ஆம் சட்டத்திருத்தத்தின்படி வந்து 21லேருந்து 18 மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பொருளாதார சமத்துவம் பார்த்திங்க அப்படின்னா 39D, அதாவது சம ஊதியம் கொடுக்கணும் ஆண் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 39D சொல்லுது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சகோதரத்துவம், நாங்கள் எல்லாத்தையும் வந்து சகோதரத்துவத்தோடு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பெண்கள் இவங்கெல்லாம் வந்து நல்லிணக்கத்தோடு நம்ம பார்க்கணும், அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருக்கொருவர் வந்து சகோதரத்தை பேணி பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு 51A அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. இதை தவிர நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இது புது பிரியாம்பிள், இந்த 5மே இருக்கா. இதே இந்த பழசில் பாருங்கள், இது வந்து அந்த சட்டத்திருத்தம் பண்ணுறதுக்கு 42 சட்டத்திருத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அந்த
நம்ம சொன்ன அந்த 3 வேர்ட்ஸும் இதில் இல்லை. ஓகேங்களா? சரி, இந்த நம்ம நிறைய பேர் நிறைய விதமான சொல்லியிருப்பாங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால கனவை வந்து வெளிப்படுத்துவதாக இருக்குது. இந்த பிரியாம்பிள் வந்து ஒரு நீண்ட கால கனவை வெளிப்படுத்துவதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. இதே கேஎம் முன்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு முகப்புரை வந்து ஒரு ஜாதகம், குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து முன்சி சொன்னது. இதே பர்கா வா அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியலமைப்போட ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க, திறவுகோல் கீன்னு சொல்லியிருக்காங்க, ஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பர்காவா. இதை பார்க்கர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கீ நோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முகவரியை வந்து கீ நோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கர் அவங்க. இதயத்துல்லா வந்து அரசியலமைப்பின் ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மான்னு சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா பர்காவா, ஆத்மான்னு சொன்னது இதயத்துல்லா. பல்கிவாலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடி கார்டு, அதாவது அடையாள அட்டை, ஐடி கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் பல்கிவாலா. இது எல்லாமே வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இன்னொன்று பேரடைஸ் ஆஃப் லாயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரடைஸ் ஆஃப் லாயர் அப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுவே போதுமானது மூவரை பற்றின வந்து